ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏகேஜி கேமிங். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்கிற கார்னிவல் ஆஃப் டெரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இவன் ஏதோ சொல்கிறான் கைஸ், எதுவுமே புரியல. சரி, கேம் விளாட போவோம். திருப்பி அதே எதுவும் சொல்லினே இருக்கான். போவோம். மெசேஜஸ் வேறு. ஓகே. குதிக்கணுமா? செக் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ போய் குதிப்போம். ஏணி இருக்குல்ல, கரெக்டாக அதில் இறக்கி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். போவோம், அப்படியே மெல்லமாக இறங்குவோம் கைஸ். ஐயோ, என்ன கைஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு தடவை தான் சாவேன், இன்னொரு தடவை சாவவே மாட்டேன். போவோம். என்றைக்கும் விடாமுயற்சி. போவோம். அடுத்து இது அவ்வளோதான், தோத்துட்டேன். ஓகே, போவோம் கைஸ். இந்த தடவை கன்ஃபார்ம் அவுட் ஆக மாட்டேன். ஓகே, அடுத்து ஓகே, ஜம்ப்பு, ஒரே ஜம்ப்பு, அவ்வளோதான். இது அந்த இட்டு படத்தில் வர மாதிரியே இருக்கே. குதிப்போம். இட்டு படத்தில் டெட் லைட்ஸை பெண்ணி வாயில் வச்சுட்ருக்குள்ள, அந்த வாய் மாதிரியே இருக்குது கைஸ். கீழே இருக்கிற பள்ளம். குட் கேர்ள். ஓகே, இந்த குட் கேர்ளை தான் பலியாட அனுப்புவோம். அந்த பலூனில் குச்சா என்ன ஆகுன்ட்டு. ஓகே, போவோம். இப்போ நம்ம குதிப்போம். காய்ஸ், பலூன் பயங்கரமாக ஒழுக்குது காய்ஸ். இப்படி ஒழுகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சோட்டா ரொம்ப நேரம் நின்று அதை அப்படியே வழுக்கி விட்டுடுது. இங்கேருந்து சேஃபாக குதிக்கணும், இல்லைன்னா அந்த பல்லுலேயே விழ வேண்டியது தான். சேஃப் குட்ஸில் அப்போ சேஃப் லேண்ட் கைஸ். இப்போது வாசலில் பார்த்தா அதே கேரக்டர் இங்கேயே இருக்குது கைஸ். குயிக்லி த்ரூ ஹியர் லுக் லைக் சம் கைண்ட் ஆஃப் பாய்லர் ரூமா. ஓ, இதை தான் சொல்கிறாங்களா? ஓகே, போவோம். ஓகே, குட் கேர்ள் அக்கா, போங்கக்கா போங்க. என்னங்க இந்த குட் கேர்ள் நவரவே மாட்டேங்குது. போங்க. ஏங்க நெருப்புலேயே புந்துட்டாங்க. அப்போ நம்ம புந்தாலும் நமக்கு எதுவும் ஆகுது. எப்படி வச்சுருப்பாங்க? எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். அந்த குட் கேர்ள் ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாம் பக்காக இருக்கும். ஓகே, போவோம். கரெக்டாக நெருப்பு வரத்துக்கு முன்னாடியே குச்சிடணும். ஜம்ப்பு. இப்போ இங்கே பொறுமையாக தான் கைஸ் போகணும், எல்லாம் கருகி விட்டுது இது. ஓகே, செக் பாயிண்ட் வந்தாச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் ரீஸ்பான் ஆகும். தோத்தா குட் கேர்ள் ஏமாத்துறதுக்காக கீழே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ போவோம். ஓகே, ஒரே ஜம்ப்பு. அப்படியே போயிட்டே இருப்போம். உஷாராக போகணும் கைஸ், எல்லாம் வழுக்கி விட்டுரும் பைப்லாம் கூட. அப்படியே ஸ்பீடாக போகணும். பார்க்குறதுக்கு தான் இந்த கேம்லாம் ஈஸியாக இருக்குது. விளையாடி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேமு யாரை பார்த்து விளையாடுறேன்னா, லவ்லி பாஸ் வந்து ஒரு தடவை விளையாடினாரு. அதனால தான் நானும் விளையாடுறேன். ஓகே, இதில் குதிப்போம். ஒரே ஜம்ப்பு. அடுத்து ஆஹா, விழுந்துட்டேனே. அடுத்து ஸ்லோவாக தாங்க போகணும், ஃபாஸ்ட்டாக போனால் விழுந்துடுறோம். அடுத்து ஜம்ப்பு. ஃபைனலாக ஒரே ஜம்ப்பு, அவ்வளோதான். இந்த சைடு அந்த சைடு இருக்கா ஏறுறது? ஸ்டெப்ஸு மாதிரியே இருக்குது, ஆனால் குச்சி போகணும். ஓகே, குதிப்போம். ஜம்ப்பு. நெக்ஸ்ட்டு குட் கேர்ள் இங்கே தாங்க நிற்கிறாங்க. ஓகே, நம்ம போவோம். ஜம்ப்பு. நெக்ஸ்ட்டு இதிலலாம் எவனாச்சும் விளையாடுவானா? ஏன்னா இதே மாதிரி ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் விளையாடிருக்கேன். ஒரே அட்டம்ப்டில் இதை முடிக்கிறேன். போவோம். ஜம்ப்பு. அடுத்து ஈஸிங்க, ரொம்ப ஈஸி இதெல்லாம். ஜம்ப்பு. அடுத்து ஜம்ப்பு. ஓகே, போவோம். ஓகே, ஃபஸ்ட்லேயே விழுந்துட்டேன். ஓகே, அடுத்து என்னங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரி, போவோம். ஓகே, பொறுமையாக தாங்க போகணும். இதில் ஸ்பீடாக போயிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, போவோம். உஷாராக, ரொம்ப மெல்லமாக போகணும். குட்கேர்ள் வேறு நம்மளை தள்ளி விடுற மாதிரியே பின்னாடி வராங்க. உஷாராக போவோம். எனக்குன்னே இதெல்லாம் நடக்குதுங்க. சரி, குச்சிருவோம். ஃபஸ்ட்லேருந்து பொறுமையாக போவோம். ரொம்ப பொறுமையாக போவோம். ஓகே, எந்த அளவுக்கு பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக போவோம். அப்போ தான் இதை ஜெயிக்க முடியும். ஃபைனலி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, பொறுமையாக போவோம்.
போவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். போவோம். ஓகே, கடைசியில் பொறுமைன்னே கோட்டை விட்டேன். ஒரு வழியாக வந்துட்டாங்க. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அவுட் ஆகிருப்பேன். இதெல்லாம் பிளக்கா ட்ராப் இதெல்லாம் எவனாச்சும் மாட்டுவான்? நான் சத்தியமாக நான் மாட்ட மாட்டேன். ஓகே, அடுத்து அப்படியே அது கரெக்டாக வரும்போது ஜம்ப். ஓகே, இங்கே ஒரு லேடர் வச்சுருக்கானுங்க. லேடரில் ஏறுவோம். அப்படியே போவோம் கைஸ். மேலே என்ன இருக்குது? இவன்கிட்ட என்ன சொல்கிறான்னு கேட்போம். இதே உள்ளே வந்து ஒரு ஜோக்கர் சிரிச்சுன்னு இருக்கானா? ஏங்க நம்ம கண்ணுக்கு எந்த ஜோக்கரும் தெரில. வாங்க நம்ம குதிக்காத சிவரா, வாங்க குதிச்சு போவோம். இன்னும் ஜோக்கர் இருக்கான்னா எந்த ஜோக்கரையும் காணோம். சரி, உருட்டி இருப்பான் போல். வித்யுத் கேமிங் தமிழ் தான் இந்த ஜோக்கரை வந்து பக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். அதாவது இந்த சைடு போனால் இந்த ஜோக்கர் செவுத்தில் மாட்டிப்பானா கைஸ். சொன்ன மாதிரியே மாட்டிக்கினாங்க. ஓகே, நம்ம அந்த சைடு இருக்க ஸ்டெப்ஸில் ஏறி போவோம். ஜோக்கர்னு கரெக்டாக தான் அவனுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஜோக்கர் மாட்டினான். என்னங்க துரத்துறான், பிடிச்சிட்டான். இல்லை, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். டே ஜோக்கர் வரேன்டா. யாருக்கிட்ட? எப்படி? ஓகே, போவோம். இது இங்கே ஏதோ பலகை வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்து நம்ம குதிக்கணும். அந்த பலகையில் குதிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போவோம். வந்துடுச்சு கைஸ். இப்போ கரெக்டாக குதிக்கணும். குதிக்கலாம் இல்லை, அவனுங்களே எடுத்துகிட்டு வந்து விட்டானுங்க கைஸ். இதில் உஷாராக போகணும் கைஸ், இல்லைனா விழுந்துருவோம். உஷார். எந்த அளவுக்கு பொறுமையாக போக முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக போவோம். அப்படி பொறுமையாக அப்பா எஸ்கேப். இந்த பலூன் வேறு வழுக்குமே. அப்படியே உஷார். அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படி இன்னொரு ஜம்ப்பு. குதிச்சிடுறா கைக்குள்ள. வந்தாச்சு. இவன் தேர் ஆர் ஒன்லி வே டவுன் ஹாப் பண்ணுறது ட்ராப் லேடு. இதில் குதிச்சா தான் தப்பிக்க முடியுமா? ஓகே, காஞ்சாச்சு. என்ன பண்ண போகுது காய்ஸ்? அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு அப்படியே காது கொய்யுது காய்ஸ். திருப்பி மேலே போகுது. 2 தடவை நடக்கும்னு நினைக்கிறேன். குதிப்போம். ஓகே, அந்த சவுண்டு ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. சவுண்டை குறைச்சிட்டேன். ஒரு மாதிரி காது கொய்யின்னுச்சு அது. ஓகே, போவோம் கைஸ். ஈட்டிலாம் வருது. ஜம்ப்பு. ஒரே ஜம்ப்பு. இதெல்லாம் எவனாச்சும் மாட்டுவானா? என்னடா கத்திலாம் வச்சுருக்கீங்க? மாட்டிக்கினே. சல்லியாக நொறுக்கிட்டீங்களேடா. ஓகே, குதிப்போம். ஜம்ப்பு. இதெல்லாம் குதிச்சா தான் கைஸ் முடியுது. ஓடனா அப்படியே வெட்டிடுது. ஓகே, போவோம். ஜம்ப்பு. எஸ்கேப். ஓகே, போவோம் கைஸ். இதுதான் எனக்கு பயமாக இருக்குது. வட்டுன்னு வந்துட்டுருக்கு. உஷாராக போவோம். அப்போ ஒன்று தாண்டியாச்சு. இன்னும் ஒன்று தாண்டினா போதும். ஒன்று தாண்டினா போதும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. எப்படியோ வந்துட்டேன் கைஸ். அது உள்ளே அது ஏதோ ஒரு போர்ட்டலாம் கைஸ். அது உள்ளே போனால் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். அது ஏதோ ஒரு போர்ட்டல் கைஸ். வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜில் தான் கைஸ் உஷாராக போனோம்னா கீழே விழுந்துருவோம். எப்படியோ வந்துட்டேன். விழுந்துட்டனே. கஷ்டப்பட்டு மேலே வந்து கீழே விழுந்துட்டனே. ஓகே, ஜம்ப்பு. அடுத்து அவ்வளோதான். போனோம். ஒரே ஜம்ப்பு. இப்போ எப்படியோ வந்துட்டேன். என்னங்க இங்கே நெருப்பெல்லாம் வருது. இது ஸ்டம்பிள் கைஸில் ஒரு குச்சி வச்சு தள்ளுவாங்களே, அதே மாதிரி இருக்குது. அந்த குச்சி இருக்கும், அதில் பட்டாலும் எதுவும் திருப்பி எந்திரிச்சிடலாம். ஆனால் இது நெருப்புங்க, கருக்கி விட்டுரும். ஓகே, அப்படியே நின்று போவோம். எல்லாம் கருக்கி விட்டோம். ஓகே, போவோம். ஒரே குதி. மேலே குதிக்கணுமா? அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஒரே குதி. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ரிவர்ஸ் எடுத்து இப்போ அப்படியே அவ்வளோதான். இந்த பைப்லலாம் குதிச்சு போகணுமா? ஃபஸ்ட்டு குதிச்சிட்டேன். செகண்ட் டே விழுந்துட்டனே. எனக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்குது. ஏங்க 2 டைமா? அப்போ ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். 2 டைம் விழுந்துருக்கேன். பக்கு இந்த கேமில் அதிகமாக இருக்குது. அந்த பக்கெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஓகே அடுத்து ஜம்ப்பு ஜம்ப்பு வந்துட்டோங்க சேர்றது ஒரு வழியா. இந்த எல்லோ ஃபயர் உள்ள போனால் ஃபாஸ்ட்டாக, ஐயோ அது படிக்கிறதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டு ஃப்ளாஷ் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேங்க. ஓகே இப்போ ஒரு சூறாவளி கிளம்பியதுன்ற மாதிரி போனாங்க. ஓ இங்கே இவ்வளோ பெருசு இருக்கா, அப்படியே ஒரே ஜம்ப். அடுத்து அவ்வளோதாங்க வந்துட்டோம். இன்னும் பக் ஆகுதுங்க ஐஸ், பயங்கரமான பக் ஆகுதுங்க ஐஸ் இந்த கேமில். இந்த ப்ளூ ஃபயர் வந்து அதிகமாக குதிப்போமா. ஓகே ஓய் இந்த அளவுக்கு ஹை ஜம்பா, சூற அப்படியே போவாங்க. பயங்கரமான ஹை ஜம்ப். அப்படியே இன்னொன்று அடுத்து ஒரே கொஞ்சம் வந்துட்டோம். இந்த ஓரத்துலேருந்தே ஜம்ப் பண்ணாதாங்க நம்மளால் முடியுது. ஓகே அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்த இடம்லாம் கீழே இருக்குதுங்க. ஓகே ஜம்ப்பு பேக் ஃப்ளிப்லாம் அடிக்கிறாங்க மேலே. எப்படியோ வந்துட்டேன். என்னங்க இதுக்கப்புறம் வழி காணோம், கீழே குதிக்கணும்னு நினைக்கிறோம். மேலே செக் பாயிண்ட் காட்டுதே, ஒரு வேளை சுற்றின்னு போகணுமா, கீழே இருக்குதா வழி தெரிலையே. மேலே இது வழியாக போக முடியலங்க, சுற்றினே போகும். மேலே இருந்தாலும் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே போக முடியலங்க, சுற்றினே போகலான்னு இருக்கேன். அடுத்து ஐயோ வந்த வழியிலே குதிச்சுருக்கேனே, எனக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகுது. வந்த வழியிலே குதிச்சுட்டுருக்கேன். ஓகே ஜம்ப்பு வந்த வழியிலே 2 தடவை விளாட்றேன். அவ்வளோ ஹைட்டில் எப்படிங்க என்னால் குதிக்க முடியும்? இவங்க ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம் அங்கே போகிறதுக்கு. ரிவர்ஸ் எடுத்து பண்ணலாமா, வேணாம் இப்படியே குதிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ரொம்ப ஹைட்டாக குதிக்கணுமா. வந்துட்டேன். நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுது. இருங்க லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து போவோம். வந்துருச்சு திருப்பி அந்த எல்லோ ஃபயரு. இதுவும் ஓகே போவோம். இன்னுங்க சைடில் நெருப்புலாம் இருக்குது, இன்னும் கீழே எரிமலை இருக்குது. ஐயோ எரிமலை வந்துட்டுனே. எரிமலை ஷேப்பில் போர்ட்டலா. View that place was scary but we are still trapped in the carnival. அந்த பிளேஸ் இல்லையா இருக்குது, இன்னும் நம்ம கார்னிவல் தான் இருக்கோன்ட்டு அந்த கேரக்டர் சொல்லி ஃபன் ஹவுஸ். நீங்கள் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கா இப்படி குதிப்போம். ஜம்ப்பு அடுத்து ஜம்ப்பு ஒரே ஜம்ப்பு பொறுமையாக போவோம், ஏன்னா அவுட் ஆகிடுவோம். இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான், ஃபைனல் ஸ்டெப். குதிச்சிட்றா கைப்புள்ள, வந்துட்டோம். ஆனால் செஸ் போர்டு இதெல்லாம் கிராணியோட ட்ராப்பு மாதிரி இருக்குது, இதெல்லாம் மாட்டுவோமா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. என்னங்க இப்படி அவுட் ஆகிட்டோம். சரி போவோம். அடுத்து ஓகே கைஸ், நம்ம கேம் விளையாடும்போது கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும், தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காம வாய்ஸை மட்டும் கேளுங்க. ஓகே இது என்னடா மிஸ்ட்ரி டோரு, ஏங்க ஸ்டம்பிளில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஸ்டம்பிளில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் எத்தனை தடவை அடிப்பேன், எவ்வளோ ஈஸி. ஸ்டம்பிள் கைஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. விழுந்துட்டனே. ஒரு தடவை தான் துண்டு விழுன்ற மாதிரி, ஒரு தடவை தான் அவுட் ஆவேன். ஓகே போவோம். ஓகே நான் சப்பங்க, இதெல்லாம் அவனாச்சும் அவுட் ஆவானா. அவன் நான் ஒரு தடவை தான் அவுட் ஆனேன். இங்கே தான் டோர் மாதிரி இருக்குது. போவோம். என்னங்க கலர் கலராக ரைட்டு எரியுது, லைட்டு ஷேப்பில் கத்தியா. ஓகே போவோம். அடுத்து ஜம்ப் பண்ணி போயிடலாங்க, ஓடினா அப்போ அதை அப்படியே வெட்டிடுது. ஓகே அடுத்து ஓகே உஷாராக போகணும். இது ட்ரெட்மில்லாங்க, அப்படியே இன்னும் அது பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுதுங்க.
இது ட்ரெட்மில்ன்றதே இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளே வேறு இந்த சைடு போகணுமா? ஹாப்னா அது மேலே குதிச்சு போக சொல்கிறாங்க ரோலர் கோஸ்டரில். குதிப்போம். ஏன்டா அங்கே தான் வழி இருக்குது, அப்புறம் ஏன்டா குதிச்சு போக சொன்னேன்? கேமில் நிறைய பக் இருக்குது. ஏதோ சொல்லுது வழி இருக்குது, ஆனால் குதிச்சு போக சொல்லுது. ஓகே, திடீர்னு இந்த பெட்டெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதா? நெவர். ரோப்ளாக்ஸில் இருக்கிற பெட்லாம் எவனாச்சும் காசு கொடுத்து வாங்குவானா? ஓகே, ரோலர் கோஸ்டர் நான் ரியல் ரோலர் கோஸ்ட்லேயும் போக பயப்படுறாங்க. ரோப்ளாக்ஸில் போக வச்சிட்டாங்க கடைசியில். ஓகே போவோம். என்னங்க பறந்துட்டான்? ஃபைனலி கைஸ் கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருங்க அங்கே எதுக்கும் அவங்ககிட்ட கேட்போம், அந்த கேரக்டர்கிட்ட. இந்த வழியாக போக சொல்லியிருக்கானுங்க. இருங்க அந்த கேரக்டர்கிட்டே கேட்டுருவோம். அவுட்ஸ் தட் வாஸ் அ பம்பி. ஃபைனலி நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய்.